Hi guys, நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட் சினிமாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டரான சைஃப் அலி கானை வந்து 6 தடவை கத்தியில குத்தி ரொம்ப கொடூரமா தாக்கியிருந்தாங்க. இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு, இந்த கேஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தான் வந்து பேச போறோம். சைஃப் அலி கான் வந்து பாலிவுட் சினிமாலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பாலிவுட் சினிமால ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸான கரீனா கபூரா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் இல்லாம இவர் வந்து ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னுமே சொல்லலாம். அவரோட அம்மாவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ், நிறைய நேஷனல் அவார்ட் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட பேர்லேயே வந்து கோடிக்கணக்கில் ஒரு பேலஸே இருக்கு. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ வந்து தனியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா வந்து இவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மும்பைல வந்து மேற்கு பாந்திரா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இடமே வந்து ரொம்பவே ஒரு லக்ஸரியான ஒரு பில்டிங் அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ இந்த நிலையில வந்து இப்போ கடந்த 16ஆம் தேதி வந்து அவரோட வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் வந்து அவரை 6 தடவை கத்தியில குத்தி ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் சிகிச்சைக்கு அப்புறமா 21ஆம் தேதி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை குத்தின அந்த மர்ம நபர் யாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போலீசார் ஒரு 10 தனிப்படை அமைச்சு வந்து தேடிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம அவரோட அந்த வீட்டு கேமரால வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து பதிவாகல அப்படின்னு சொல்லிட்டு அதே பில்டிங்ல இருந்து 6வது மாடியில இருக்கக்கூடிய ஒரு கேமரால ஒருத்தரோட ஃபேஸ் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதை வச்சுதான் அந்த குற்றவாளியை வந்து 18ஆம் தேதி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா கோர்ட்ல ஆஜர் பண்ணும்போது 5 நாள் வந்து காவல்ல வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப திரும்பவுமே கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ணியிருக்காங்க. ஸோ வர 29ஆம் தேதி வரை வந்து நீதிமன்ற காவல்ல வந்து அவரை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து எதுக்காக அவரை குத்துனாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயம்லாம் தெரியும். அந்த மர்ம நபர் வந்து அந்த வீட்டுக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்காக ஒரு கேர்டேக்கர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே மிரட்டி அவங்க எல்லாத்தையுமே தாக்கி ஒரு 1 கோடி ரூபா வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காயம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் சைஃப் அலி கானை மட்டும் வந்து ஒரு 6 தடவை வந்து ரொம்ப கொடூரமாவே தாக்கியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து எல்லாத்துக்குமே அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பில்டிங்ல வந்து சிசிடிவி கேமரா இருக்கும், செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப எப்படி அந்த வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா வந்து பூட்டை உடைக்கலாம், இதுல இருந்து ஏறி குதுக்கல, எதுவுமே உடையல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இந்த மர்ம நபர் போயிருக்காரு. ஸோ எப்படி கரெக்டா இவரோட வீட்டுக்குள்ள எந்த இதையுமே உடைக்காம எந்த மாதிரி இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் தாண்டி போனாரு அப்படின்றதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒருவேளை அங்க இருந்த யாரோ ஒருத்தரோட சப்போர்ட்டோட போயிருப்பாளா, இல்ல எதுக்காக போயிருப்பாரோ, இல்ல கொள்ளையடிக்க போயிருந்தார் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கணும். அதுவுமே பண்ணல. கரெக்டா இன்டென்ஷனலா அவரை மட்டுமே வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இனிமே அவரை விசாரிச்சு இது என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாமே வந்து போலீஸார் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து இன்னும் வேற ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா வந்து சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.